ஸோ இன்னைக்கு நாம யூனிட் டெஸ்ட் 2ல பாட்னி பேப்பரோடைய டிஸ்கஷனை தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கான ஆன்சர் என்ன சொல்யூஷன் அப்படின்றத நம்ம இதில் டிஸ்கஸ் பண்ணிடலாம். முதல் கேள்வி, ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் டபிட்டம் இஸ் அண்ட் ஆர். சரிங்களா? ஸோ ப்ரொவைட் ப்ரொடக்ஷன் டு developing pollen grains, provide nourishment to developing pollen grain, secretion of pollen grain, both 2 and 3. இதுல எதுமா கரெக்ட்? ஆப்ஷன் டி சார். ஆப்ஷன் டி. ஏமா ஆப்ஷன் டி சொல்லுங்க. நம்ம என்ன படிச்சிருப்போம்? என்சிஆர்டில நம்ம என்ன படிச்சிருப்போம்? டபிட்டத்தினுடைய வேலை என்னன்னு படிச்சோம்? வளர்ந்த மகரந்த துகளுக்கு ஊட்டச்சத்து, நரிஷ்மெண்ட் தான் அதனுடைய முக்கியமான வேலை. சரிங்களா? அப்ப ஆப்ஷன் டின்னு சொல்லும் போது ஸ்போரோபுலின். ஸ்போரோபுலின் எங்கேயே படிச்சிருக்குமே. எங்க இருக்கும் ஸ்போரோபுலின்? மகரந்த துகளுடைய எக்ஸைன் அடுக்குல இருக்கும். சரியா? மகரந்த துகளுடைய எக்ஸைன் வெளிப்புற அடுக்குல இருக்கிறது தான் ஸ்போரோபுலின். இந்த ஸ்போரோபுலின் ஒரு கரோடினாய்டு பாலிமர் அப்படின்றதையும் படிச்சிருப்பீங்க. அது எங்க இருந்து உற்பத்தி ஆகுது அப்படின்னா, நமக்கு டபிட்டம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? மகரந்தத்தினுடைய அமைப்புல டபிட்டம்னு ஒரு அமைப்பு இருக்கு. அந்த டபிட்டத்துல 2 வகையான டபிட்டங்கள் இருக்கு. சரிங்களா? என்னென்ன தெரியுமா? சரி, அமீபாய்டு டபிட்டம், இன்னொன்னு சுரத்தல் வகை டபிட்டம் அப்படின்னு சொல்லிட்டு படிப்போம். செக்ரட்டரி டபிட்டம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த செக்ரட்டரி டபிட்டத்துல இருந்து ஒபீஸ் உடலங்கள், சரிங்களா, இந்த இது முக்கியம், ஒபீஸ் பாடிஸ், சரியா, ஒபீஸ் உடலங்கள்னு ஒரு அமைப்பு இருக்கும். அதுல இருந்து செக்ரீட் ஆகிறது தான் ஸ்போரோபுலின். சரிங்களா? சோ அப்ப இதுக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஃபோர்த் ஆப்ஷன். ஓகேவா? ரைட். நம்ம எல்லாருமே வந்து பண்ணக்கூடிய இது என்னன்னா, ஃபர்ஸ்ட் படிச்சோனே நரிஷ்மென்ட்ன்றது டைரக்டா என்சிஆர்டில இருக்குது. ஸ்போரோபுலின் உற்பத்தி செய்வதும் டபிட்டத்தில் இருக்கக்கூடிய செக்ரட்டரி டபிட்டம் அப்படின்றத நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ரைட். 102வது கேள்வி, மைக்ரோஸ்பொரஞ்சியமானது வளர்ந்து எதுவாக மாற்ற முடியுது? மைக்ரோஸ்பொரஞ்சியம் டெவலப் ஃபர்தர் அண்ட் பிகம் போலன் கிரைனா, போலன் சாக்கா, போலன் மதர் செல்லா, மெகாஸ்பொரஞ்சியமா? மகரந்த துகள். மகரந்த துகளா வளருதா? மகரந்த துகள் அப்படின்றது மைக்ரோஸ்போர் தான் பிற்காலத்துல மகரந்த துகளாக மாறும் தம்பி. அப்ப அது வராது. சரிங்களா? இங்க கேக்குறது மைக்ரோஸ்பொராஞ்சியம் அப்படின்றத கேக்குறாங்க. சொல்லுங்க. மகரந்த பை தான் கரெக்ட். போலன் சாக் இஸ் த ரைட் ஆன்சர். சரிங்களா? அப்ப போலன் மதர் செல் எங்க இருந்து உருவாகி இருக்கும்? சொல்லுங்க. மகரந்த தாய் செல் எங்க இருந்து உருவாகி இருக்கும்? டெட்ரட்ஸ்லயா? ஸ்போரோஜீனஸ் டிஷ்யூ கேள்விப்பட்டீங்களா? ஸ்போரோஜீனஸ் டிஷ்யூல இருந்து அங்கிருந்து உருவாகிறது தான் மதர் செல். சரியா? போலன் மதர் செல் அப்படின்னு படிச்சிருப்போம். மெகாஸ்பொரஞ்சியத்துக்கு இன்னொரு பேர் என்னப்பா? இட் இஸ் ஈக்குவல் டு மெகாஸ்பொரஞ்சியம் எதற்கு சமமானது அப்படின்னு படிச்சிருப்பீங்க. ஆமாப்பா, சூல். ஸோ ஆப்ஷன்ல வெறும் மெகாஸ்பொரஞ்சியம் கொடுத்துருப்பாங்க, அப்போ ஓவியூலுக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க அப்படின்றதையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே, சரி. ஸோ அப்போ 2வது கொஸ்டினுக்கு தேர்ட் ஆப்ஷன். 3வது கொஸ்டின், வாட் வுட் பி த பிளாய்டி ஆஃப் த செல்ஸ் ஆஃப் த டெட்ரட்? அதாவது டெட்ரட் நிலையில் இருக்கக்கூடிய மகரந்த துகளுடைய எந்த மடியத்தில் காணப்படும்? என்ன பிளாய்டி நிலைமை? ஹாப்ளாய்டு. நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒண்ணுதான். எப்படி உருவாகுதுமா ஹாப்ளாய்டு தன்மை கொண்ட மகரந்த துகள் எப்படி உருவாகுது? ஸ்போரோஜீனஸ் மூலமா ஸ்போரோஜீனஸ் டிஷ்யூவாமா? சார் நியூ செல்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு செல் வந்து மகரந்த தாய் செல் ஆக்ட் ஆகி மியாசிஸ் பாக்டர் மூலமா டெட்ரட் உருவாகும். சரிப்பா, ரைட் கரெக்ட் தான். ஸ்போரோஜீனஸ் டிஷ்யூல இருந்து அப்புறம் மைக்ரோஸ்போர் மதர் செல் சொல்றீங்க. ரெண்டும் ஒண்ணுதான். நியூ செல்ஸ்ல இருந்து ஸ்போரோஜீனஸ் டிஷ்யூ எல்லாமே ஓகே தான். அப்ப போலன் மதர் செல், சரிங்களா, அல்லது மைக்ரோஸ்போர் மதர் செல் அண்டர்கோஸ் ரிடக்ஷன் ஆர் மியாசிஸ் டிவிஷன். சரியா? குண்டல் பகுப்படைந்து எதை உருவாக்கும்? எதப்பா உருவாக்கும்? மைக்ரோஸ்போர். அதாவது போலன் டெட்ரட ஃபார்ம் பண்ணும். கரெக்டா? இப்படி ஃபார்ம் பண்ணும். அப்ப இது வந்து போலன் மதர் செல் அல்லது மைக்ரோஸ்போர் மதர் செல் என்ன கண்டிஷன்ல இருக்கும்? 2n கண்டிஷன்ல இருக்கும். அப்ப இது எல்லாமே என்னவா? ஒவ்வொன்றும் ஒரு ஆப்ளாய்டு. ஓகேவா? சோ ஆப்ளாய்டு தான் இதுக்கான கரெக்டான பதில். புரிஞ்சுதா?
Yes, sir. ரைட். அடுத்த கேள்வி. When there are more than one crystals may be fused together, this condition is called. ஒன்றுக்கும் மேற்பட்ட சூலகங்கள், இதுல வந்து அதான் ஃபிஸ்ஸில்னா அதான் அர்த்தம். அது ஒன்றா இணைஞ்சிருந்தா அதுக்கு பேர் என்னன்னு கேக்குறாங்க. சொல்லுங்க. Syncarpus. சின்கார்பஸ். சரியா? சரி, எக்ஸாக்ட்டா வேற மாதிரி எப்படி நம்ம இத சொல்லலாம் அப்படின்னா, when more than one carpels are united, that is known as syncarpus ovary. கரெக்டா? ஒன்றுக்கும் மேற்பட்ட சூழிலைகள் இணைந்து காணப்பட்டால் அந்த வகையிலான சூலகத்திற்கு இணைந்த சூழிலை சூலகம். படிச்சிருக்கோமா? Yes, sir. ரைட். ஓகே, சின்கார்பஸ் கரெக்ட். சினாண்ட்ரஸ்ன்றது என்னப்பா? எங்கே பார்த்த மாதிரி இருக்கு. சினாண்ட்ரஸ் அப்படின்னா என்ன? என்ன, யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. மகரந்த பை, தட் இஸ் ஆந்தர். ஆந்தர் வந்து யுனைட்டடா இருக்கணும். மகரந்த கம்பிகள் தனித்து இருக்கணுமா, இணைந்திருக்கணுமா? சினாண்ட்ரஸ் இதுவும் ஃபியூஸ் ஆயிருந்தா, so both anther as well as filaments fused together, இந்த மாதிரி இருந்தா அதுக்கு பேரு சினாண்ட்ரஸ் அப்படின்னு சொல்றோம். எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா குக்கர்பிட்டேசி. சரி, குக்கர்பிட்டேசி குடும்பம். சரிப்பா. சிஞ்சனீசியஸ் அப்படின்னா கம்பிகள் தனித்து. ரைட். இங்கதான் கம்பிகள் தனித்து இருக்கும். எந்த குடும்பத்துல இருக்கு நம்ம படிச்சிருக்கோம்? Ostracis, sir. வெரி குட். ஆஸ்ட்ரேசி குடும்பத்துல இருக்கும். அப்ப நமக்கு ஃபேமிலி வருதுன்றதால நீங்க கார்லேட் பண்ணி படிங்க. ஓகே. அப்போகார்பஸ்னாப்பா, அப்போகார்பஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? இணையா சூழிலை சூலகம். சரியா? கார்பல்ஸ் வந்து ஃப்ரீயா இருந்தா அதுக்கு பேர் அப்போகார்பஸ் படிப்போம். சோ 3 is the right answer. Okay. Landing platform for pollen grain is stigma, funicle, style, ovary. மகரந்த தூள் வந்திறங்கும் இடம் எதுப்பா? ஆமாப்பா. ஆமா, சூழ்முடியில இந்த இடம். இதான் ஸ்டிக்மான்னு நம்ம சொல்றோம். இந்த இடத்துல தான். அப்ப இதான் ஆன்சர். சரியா? சூழ்முடியில வந்து விழுந்த பிறகு அங்க என்ன மெக்கானிசம் நடக்கும்? சரிம்மா, இந்த இடத்துல விழுந்த உடனே கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அதோடைய மகரந்த துகளா அப்படின்றத முதல்ல தீர்மானிக்கும். சரியா? சரிங்களா? அதுக்கு அடுத்தது மகரந்த குழல் முளைக்கும். அதுக்கு முளைக்கிறதுக்கு இந்த சிக்மா பகுதியில வாட்டர் இருக்கும், அது தேவைப்படும். பிளஸ் வேற என்ன மினரல் எலிமெண்ட்ஸ் தேவை? போரான் தேவை. சரிங்களா? ரைட். அதுக்கப்புறம் சிக்மா இஸ் த ரைட் ஆன்சர். அண்ட் இது தெரியும், ஸ்டைல்ன்றது இதான் ஸ்டைல். இது ஸ்டைலு. அண்ட் கீழே இருக்கிறது ஓவரி அண்ட் இது ஸ்டிக்மா. சரிங்களா? ரைட். ஃபினிக்கல் அப்படின்றது என்னப்பா? எங்க கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு? ஸ்கூல் காம்பு. சரி. இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் தயவு செய்து ஏதாவது புரியலன்னா இங்கிலீஷ்ல பாத்துக்குவோம். சரி, அடுத்தது the body of ovule fuses with the funicle in the region called raphe, integument, hilum, placenta. இங்க உரைன்றது சூல் உரைப்பா. சூல் உரை. சொல்லுமா. என்னது? ஹைலம். ஓகே. சரி, நம்ம இதோட ஸ்ட்ரக்சர் பார்ப்போம். இதான் நம்மளுடைய சூல் ஓவியூல் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இது யாரு? இன்டுகுமெண்ட். கரெக்டா? சூல் உரை. இது மைக்ரோஃபைல். சரி, இது வந்து மைக்ரோஃபைல். ஓகே. அண்ட் இந்த ஸ்ட்ரக்சர் என்னப்பா? இந்த அடிப்பகுதியை நீங்க என்ன ஹைலம் அப்படின்னு சொல்றோம். இது பேர் என்னது? ஹைலம். ஓகேவா? அண்ட் அப்ப ராஃபே அப்படின்றது எதுனா இந்த மாதிரி கர்வேச்சர் ஆயிருக்குல்ல, இந்த பகுதி ராஃபேன்னு சொல்றோம். சரிங்களா? ஓகே, புரிஞ்சுதா? நெக்ஸ்ட்
ஒற்றை மெகாஸ்போரில் இருந்து கருப்பை உருவாகும் முறை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? The method of embryo sac formation from single megaspore is known as ஆமா மோனோஸ்போரிக் வகையிலான கருப்பை வளர்ச்சி. என்னப்பா எக்ஸாம் இதுக்கு என்ன படிச்சிருக்கோம் நம்ம? எந்த வகையிலான கருப்பையில மோனோஸ்போரிக் வகை இருக்கும்? லாஸ்ட் டெஸ்ட் क्वेश्चनல கூட போட்டுருப்போமா? பாலிகோணம் வகையிலான கருப்பை கேள்விப்பட்டிருக்கியா? இதுதான்ப்பா நம்ம பாக்குறோம் பாலிகோணம். பைஸ்போரியத்துக்கு வந்து அல்லியம் டைப் அப்படின்னு சொல்லுவாங்க, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோ. ஆனா பாலிகோணம் வகைன்றது நமக்கு முக்கியம், ரைட்டா? டெட்ராஸ்போரிக் வந்து பெப்பரோமியா டைப் அப்படின்னு சொல்லுவாங்க. பெப்பரோமியா. இது யூஸ்பொராஞ்சியேட்னா என்னம்மா? யூஸ்பொராஞ்சியேட் அப்படின்னா என்ன? இங்கே படிச்ச மாதிரி ஞாபகம் இருக்கும். ஸ்போர் இலைகள்ல, அதாவது ஸ்போர்களை உற்பத்தி செய்யக்கூடிய இலைகள்ல எல்லா செல்களுமே ஸ்பொராஞ்சியம் உருவாக்கத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணா அதுக்கு பேர் யூஸ்பொராஞ்சியேட். இது இல்லாம இன்னொன்னு இருக்கு, லெப்டோஸ்பொராஞ்சியேட்னு இன்னொன்னு இருக்கு. சரிங்களா? அதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் கேள்விப்படு. லெப்டோஸ்பொராஞ்சியேட் அப்படின்னா என்ன தெரியுமா? ஏதாவது ஒரே ஒரு செல், ஸ்போர் இலைகள்ல ஒரே ஒரு செல்லில் இருந்து முழுமையான ஸ்பொராஞ்சியம் தோற்று இப்ப கேக்குதா? இப்ப கேக்குதா? கொஞ்சம் சரி. நெக்ஸ்ட், a typical angiosperm embryo sac at maturity is, அதாவது முதிர்ச்சி அடைந்த கருப்பை எந்த மாதிரியான செல்களை கொண்டிருக்கும்? எத்தனை உட்கருவை கொண்டிருக்கும்? 7 செல் 8 நியூக்ளியஸ். அப்ப எந்த ஆன்சர் கரெக்ட்? ஆப்ஷன் 3 is the right answer. கரெக்ட்டா? 7 செல் 8 நியூக்ளியஸ். யாராவது ஒருத்தர் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க பார்க்கலாம். என்னமா சொல்ல மாட்டீங்களா? எப்படி 7 செல் 8 நியூக்ளியஸ் சொல்லுங்க. ஆமா, 3 ஆன்டிபாடல் செல், 1 2 3. ஓகே, 2 சினர்ஜிட். ஓகே, ஒரு அண்ட செல், ஒரு எக் அண்ட செல். மைய நியூக்ளியஸ், 2 துருவ நியூக்ளியஸ். ஆமா, 2 போலார் நியூக்ளியை. ஓகேவா? அப்போ என்னங்க 1 2 3 4, சாரி 1 2 3 4 5 6 7 செல்லு கவுண்ட் பண்ணும்போது 7 செல்லு தான். ஆனா நியூக்ளியஸ் கவுண்ட் பண்ணும்போது மேல 3 கீழே 3 சென்டர்ல 2, 8 நியூக்ளியஸ். கரெக்ட்டா? சரிப்பா. அதுக்கு அடுத்தது வயபிலிட்டி ஆஃப் pollen grains of wheat and rice. கோதுமை மற்றும் நெல்லுல முளைக்கும் திறன் மகரந்த துகளுக்கு எவ்வளவு? வீரிய காலம்லாம் கிடையாது, வயபிலிட்டினா முளைக்கும் திறன் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லுங்க. 30 மினிட்ஸ். 30 மினிட்ஸ்க்குள்ள அதனுடைய சூழ் முடியை அடைந்தாக வேண்டும். அப்படின்னாதான் அங்க பாலினேஷன் நடக்கும், இல்லைன்னா நடக்காது. சரிங்களா? ரைட்டு. அப்ப எந்த குடும்ப தாவரங்கள்ல 1 மாதம் வரைக்கும் அதனுடைய வயபிலிட்டி பீரியட் நீடிக்கும்? ரோசேசி, லெகுமினேசி, சொலானேசி. ரோசேசி, லெகுமினேசி and சொலானேசி. வெரி குட். நெக்ஸ்ட், எக் apparatus consist of, அண்ட சாதனம் எதனை கொண்டிருக்கிறது? 2 சினர்ஜிட், ஒரு அண்ட. ஆமாப்பா, இதுக்கு முன்னாடி நம்ம படம் பார்த்தோம் இல்லையா? அதான் எக் apparatusல 2 சினர்ஜிட் இருக்கும், ஒரே ஒரு எக் செல். அதாவது ஒரு எக் பக்கத்துல 2 சினர்ஜிட்டுகள் இருக்கும். இது சேர்ந்தது தான் என்னது? அண்ட சாதனம் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, அடுத்தது 111. ஆஞ்சியோஸ்பெர்ம் தாவரம் முழுமையாக ஒரு ஆண் கேமெட்டோஃபைட் உருவாக மொத்தம் எத்தனை மியாசிஸ் மற்றும் மைட்டாசிஸ் பகுதிகள் தேவை? How many meiotic and mitotic divisions are required for the formation of fully mature male gametophyte in a typical angiosperm? சொல்லுமா பிரியதர்ஷினி, எத்தனை மியாசிஸ்? ஒரு மியாசிஸ், ஒரு மியாசிஸ்
மற்றும் 2 மைட்டாட்டிக் டிவிஷன். இதான் ரைட்டான ஆன்சர். எப்படி சொல்லுங்க பார்க்கலாம், எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. எக்ஸ்பிளைன். என்னம்மா ஆன்சர் மட்டும் தான் தெரியுன்றீங்களா? சொல்லுங்க. இது என்னது? இது போலன் மதர் செல், கரெக்டா? எஸ் சார். இது எந்த பகுப்புக்கு உட்படுகிறது? மியாசிஸ் பகுப்புக்கு உட்பட்டு எதை உருவாக்குகிறது? ஆமா, மைக்ரோஸ்போர் டெட்ராட உருவாக்குது, கரெக்டா? மைக்ரோஸ்போர் டெட்ராட உருவாக்குது, சரிங்களா? இப்ப இங்க என்ன நடக்குது அப்படின்றது, அப்ப இந்த மைக்ரோஸ்போர் டெட்ராட் வந்து அதுக்கப்புறம் என்ன ஆகும்? பிரிகை அடையும், கரெக்டா? கேலோஸ் ஒரு மெட்டீரியல் இருக்கும், அது வந்து கேலேஸ் அப்படின்ற என்சைம் இது பண்ணும்போது ஒவ்வொன்றும் தனித்தனியா போகும். இப்ப நான் என்ன பண்றேன் உங்களுக்கு புரியுற மாதிரி, இந்த 4 டெட்ராட் இருந்தது இல்லையா, அதை ஒவ்வொன்றையும் நான் தனியா எடுத்து போட்டுக்கிட்டேன், சரியா? ஒவ்வொன்றையும் நான் தனியா எடுத்து போட்டுக்கிட்டேன். இது என்னது? ஒவ்வொன்றும் ஒரு மைக்ரோஸ்போர், கரெக்டா? ரைட். அப்புறம் என்ன நடக்கும்? இந்த மைக்ரோஸ்போர்ல ஏதாவது ஒண்ணே ஒண்ணு நான் எடுத்துக்கிறேன், இங்க இருந்து ஒண்ணே ஒண்ணு எடுத்துக்கிறேன், சரிப்பா? இதுல என்ன நடக்கும் சொல்லுங்க? ஃபர்ஸ்ட் மைட்டாசிஸ் நடந்து என்னென்னலாம் உருவாகும்? என்ன நியூக்ளியஸ்? ஆமாப்பா, ஒரு வெஜிடேட்டிவ் செல் ஒரு ஜெனரேட்டிவ் செல் உருவாகும்னு படிச்சோமா? ஆமா, இது வந்து எப்ப? ஃபர்ஸ்ட் மைட்டாசிஸ். ஞாபகம் வச்சுக்கோ, முதல் மைட்டாசிஸ் பகுப்புக்கு பிறகு ஒரு ஜெனரேட்டிவ் செல் ஒரு வெஜிடேட்டிவ் செல் உருவாகும், சரியா? ஒரு உடல செல் ஒரு ஜெனரேட்டிவ் செல் உருவாகும், ரைட்? அடுத்து இரண்டாவது மைட்டாசிஸ்க்கு பிறகு சூழ் முடிக்கு மேல விழுந்த பிறகு சொல்லுங்க. ஜெனரேட்டிவ் செல் என்ன ஆகும்? ஆமாப்பா, இப்ப வந்து நமக்கு வெஜிடேட்டிவ் நியூக்ளியஸ் உள்ள போயிடும், அதுதான் மகரந்த குழலுக்கு வழிகாட்டும்னு சொல்லுவோம், உள்ள எடுத்துட்டு போயிடும். பிளஸ் ஜெனரேட்டிவ் செல் ரெண்டாவது மைட்டாசிஸ்க்கு பிறகு 2 மேல் கேமிட்ட உருவாக்கும். ஓகேவா? புரிஞ்சுதா எல்லாருக்கும்? இப்ப கவுண்ட் பண்ணுங்க, எத்தனை மியாசிஸ் நடந்திருக்கு? 2 மியாசிஸ். ஒரு மியாசிஸ். ஒண்ணுதானம்மா, இங்க பாருமா, ஒண்ணுதான் மியாசிஸ். மியாசிஸ் மைட்டாசிஸ். ஆமா, இது ஃபர்ஸ்ட் மைட்டாசிஸ், இது ரெண்டாவது மைட்டாசிஸ். சோ ஆன்சர் இஸ் 2. எல்லாருக்கும் புரிஞ்சுச்சா? ரைட். அடுத்து 112. How many meiotic and mitotic divisions are required to produce 24 male gametes in a typical angiosperm? 24 ஆண் கேமெட்டை உருவாக்குவதற்கு ஒரு ஆஞ்சியோஸ்பெர்ம் தாவரத்தில் எத்தனை மைட்டாசிஸ் மற்றும் மியாசிஸ் பகுப்புகள் தேவைப்படுகின்றன? சொல்லுமா. 3 மைட்டாட்டிக் and 24 மியாசிஸ். ஆமா, வெரி குட். 3 மியாசிக் and 24 மைட்டாசிஸ் தேவைப்படுகிறது, ரைட்? என்ன சார் அப்படின்னு கேக்குறீங்க, அதானே? இதேதான், இப்ப நீங்க போட்ட அதே இதுதான்ப்பா. இது என்னது? போலன் மதர் செல் ஆர் மைக்ரோஸ்போர் மதர் செல் எங்க போகுது? ஃபர்ஸ்ட் மியாசிஸ் பகுப்புக்கு உட்படுகிறது, மியாசிஸ். ஓகே, என்ன கொடுக்குது? 1 2 நான் தனியா போட்டேன், டெட்ராட் தான். 4 மைக்ரோஸ்போர்களை உருவாக்குது, கரெக்டா? சரி, இப்ப நம்ம தான் படிச்சிருக்கோமே. இப்ப இங்க ஃபர்ஸ்ட் மைட்டாசிஸ்க்கு பிறகு என்ன கிடைக்குது? என்ன கிடைக்குது? முதல் மைட்டாசிஸ், ரைட். அடுத்தது ரெண்டாவது மைட்டாசிஸ் நடந்தா 2 மேல் கேமெட் உருவாகுது, ஓகேவா? புரியுதா? 2 மேல் கேமெட் கிடைக்குது. இப்ப கணக்கு பண்ணுங்க, ஒரு மைக்ரோஸ்போருக்கு 2 மியாட்டிக் பகுப்பு நடக்குது. எத்தனை கேமெட் உருவாக்குது? 2 மேல் கேமெட் உருவாகுது. அப்ப இந்த 4 மைக்ரோஸ்போர்ல இந்த மாதிரி நடந்தா எத்தனை மேல் கேமெட் எத்தனை மைட்டாசிஸ் பகுப்பு நடக்கும்? சொல்லுங்க. 8 ஆண் கேமெட். மொத்தம் 8 கிடைக்குமாமா? இங்க 2, அதே மாதிரி இதுக்கு ஒரு 2, இதுக்கு ஒரு 2, இதுக்கு ஒரு 2. am I correct? Yes sir. அப்ப ஒரே ஒரு மைக்ரோஸ்போர் தாய் செல் பகுப்படைவதற்கு ஒரு மியாசிஸ் எத்தனை மைட்டாசிஸ் தேவைப்படுகிறது? 8 மியாசிஸ். 8 மைட்டாசிஸ் தேவைப்படுகிறது, கரெக்டா? 1க்கு 2னா 4 2 8. ஓகே, எத்தனை மேல் கேமெட் கிடைக்குது?
8 தான் சார். 8 கிடைக்குதுமா, 8 கிடைக்குது. இப்ப நீங்க அப்படியே கவுண்ட் பண்ணுங்க. இங்க என்ன கொடுத்துட்டாங்க, 24 மேல் கேமெட் வரணும். அப்ப 8 மேல் கேமெட்டுக்கு கவுண்ட் பண்ணிக்கோ. 1 மியாசிஸ் 2 மைட்டாசிஸ் எனில், சாரி 2 மைட்டாசிஸா, எத்தனை மைட்டாசிஸ் கரெக்டா? 8 மைட்டாசிஸ் எனில் 24க்கு எவ்வளவு வரும்பா? ஆமா, இன்னொரு வாட்டி நடக்கணும். இன்னொரு வாட்டி நடந்தா, 2வது வாட்டி நடந்தா இன்னொரு 8 வரைக்கும் கிடைக்கும். கரெக்டா? இன்னொரு போலன் மதர் செல் இதே மாதிரி உருவாந்தா இன்னொன்னு. அப்ப 3வது இன்னொன்னு நடந்தா இன்னொரு 8 கிடைக்கும். அப்ப 3 மியாசிஸ். இதுல யாருக்கா டவுட் இருக்கா? எத்தனை மைட்டாசிஸ்? எத்தனை மைட்டாசிஸ் பாப்பா? 24 புரிஞ்சுச்சா? இல்ல இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? அண்டர்ஸ்டுடா நான்? ரைட், ஓகேவா? இந்த ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு மட்டும் நமக்கு இங்க பாருங்க, ஒரு மைட்டாசிஸ், இங்க ஒரு மைட்டாசிஸ். ஒரு மைக்ரோஸ்போர்ல இருந்து 2 மைட்டாசிஸ் பக்கம் நடந்தாதான் 2 மேல் கேமெட். அப்ப 24 மேல் கேமெட்டுக்கு 24 மைட்டாசிஸ். அவ்வளவுதான் அர்த்தம். சரிங்களா? சோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். சரி, அடுத்தது இந்த படத்தை பார்த்து ஈஸியா நம்ம என்ன பண்ணணும், பொறுத்துக்க பண்ணணும். சரிங்களா? இது வந்து மகரந்தத்தினுடைய அடுக்கு வந்து நமக்கு படமா கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் அப்படியே புரியுங்க. ஏன்றது என்னமா? புறத்தூள். ஏ உள்ள இருக்கு கோடு. என்னன்னா அதே மாதிரி நமக்கு ஆர்டரா கொடுக்க மாட்டாங்க. கொஞ்சம் கன்ஃபியூஸ்க்கு தான் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. பின்றது என்னமா? மிடில் லேயர், நடு அடுக்கு, மைய அடுக்கு. சின்றது என்னமா? எண்டோதீசியம். டின்றது என்ன? புரிஞ்சுச்சா? ரைட். எபிடமிஸ், எண்டோதீசியம், மிடில் லேயர் என்ன வேலை பார்க்கும்? பாதுகாப்பு மற்றும் ப்ரொடெக்ஷன். மெயினான பாதுகாக்கக்கூடிய வேலையை தான் அவர் செய்யுது. யார பாதுகாக்குது? மகரந்த துகளை பாதுகாப்புது. டபிட்டம் என்ன வேலை பார்க்குது? உணவு ஊட்டத்தை அளிக்கும். தட்ஸ் ஆல். சோ இதுக்கான ஆப்ஷன் எதுமா கரெக்ட்? ஏ டபிட்டம். சி ஆப்ஷன் இஸ் தி ரைட். ஓகேவா? ரைட். அடுத்து 114 சொல்லுங்க. Read the following statements carefully. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து when the pollen grain is mature it contains 2 cells, that is vegetative cells, another one is generative cell. கரெக்ட்டா? 2 செல் இருக்கும். ஒரு உடல செல், இன்னொன்னு ஜெனரேட்டிவ் செல். அது இனப்பெருக்க செல் கொடுத்துக்கறாங்க. ரைட். இது கரெக்ட்டா தப்பா? கரெக்ட் சார். இது கரெக்ட். சரிங்களா? ரைட். ரெண்டாவது பாருங்க. in 40% of angiosperm pollen grain shed at 2 celled stage. இது தப்பு சார். தப்பு. எத்தனை செல் நிலையில சாரி 2 செல் நிலையில எத்தனை சதவீத ஆஞ்சியோஸ்போம்கள்ல மகரந்த சேர்க்கை நடக்கும்னு சொன்னோம்? 60% வரணும். அப்ப இது தப்பு. இது தப்பு. வெஜிடேட்டிவ் செல் இஸ் ஸ்மாலர் அண்ட் ஜெனரேட்டிவ் செல் இஸ் லார்ஜர். அதாவது உடல செல் சிறியதாக இருக்கும், இனப்பெருக்க செல் ஜெனரேட்டிவ் செல் வந்து பெரியதாக இருக்கும். கரெக்டா தப்பா? தப்பு. வெஜிடேட்டிவ் செல் எப்படி இருக்கணும்? லார்ஜரா இருக்கும். ஜெனரேட்டிவ் செல் ஸ்மாலரா. இது தப்பு. மூணாவது தப்பு. In over 60% of the angiosperm pollen grain shed at 3 celled stage. Is this correct? தப்பு சார். 3 செல் நிலையில எத்தனை சதவீத ஆஞ்சியோஸ்போம்கள்ல தான் நடக்கும்னு படிச்சோம்? 40%. அதாவது 60% போக மீதி இருக்கிறது எல்லாமே 3 செல் நிலையில நடக்கும்னு பார்த்தோம். அப்ப இதுவும் தப்பு. என்ன கேக்குறாங்க பாருங்க, கீழே பாருங்க. என்னன்னா இந்த இடத்துல தமிழ்ல அது கொடுக்கல. சரிங்களா? அதனால தமிழ் மீடியம் இந்த கொஸ்டினை பார்க்காத போட்டவங்க கண்டிப்பா கஷ்டப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, how many above statements are wrong? எத்தனை கூற்றுகள் தவறு? 3. அப்ப ஆப்ஷன் ஆப்ஷன் இஸ் தேர்ட் ஆப்ஷன். ஓகேவா? ரைட். அடுத்தது 6 of the 8 nuclei are surrounded by cell walls and organized into cells in embryo sac. அதாவது 8 உட்கருவில் 6 உட்கருக்கள் செல் சோரால் சூழப்பட்டு கருப்பை செல்களில் இருந்து உருவாகிறது. கரெக்டா தப்பா? கருப்பை செல்களில் இருந்து உருவாகுதுல, கருப்பை செல்களில் உருவாகிறது. கரெக்டா?
அதாவதுப்பா எக் அப்பாரட்டஸ்ல 3 செல்லு, மேல ஆன்டிபோடல் செல்ல 3 செல்லு, கரெக்டா? எஸ் சார் 6 நியூக்ளியை தனித்தனி செல்லாகவே இருக்கும். 2 தான் ஒரே செல்லா இருக்குன்னு படிச்சோம். கரெக்டா இல்லையா? கரெக்ட். எஸ் Yes, சார் yes. கரெக்ட் Statement 2. Two polar nuclei situated above the egg apparatus in the large central cell of embryocyte. அதாவது 2 துருவ உட்கருக்கள் கருப்பை சாதனத்துக்கு மேலே காணப்படுகிறது. ஆனா இங்க தமிழ் டிரான்ஸ்லேஷன்ல கொஞ்சம் குளறுபடி. Two polar nuclei situated above the egg apparatus in the large central cell. அதாவது மைய செல்லுல புரிஞ்சுக்குங்க, மைய செல்லுல அண்ட சாதனத்துக்கு மேல 2 துருவ நியூக்ளியை அமைந்திருக்குதுன்னு சொல்றாங்க. இதான் சென்ட்ரல் செல்னா இதான் சென்ட்ரல் செல். ரைட்டா? தமிழ்ல மைய செல்ன்றதை மென்ஷன் பண்ணல. ஓகேவா? ரைட். அப்ப கூற்று 2 சரியா தவறா? சரி சரி. சரிங்க சார் சரி. என்ன 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 பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்றத நான் சொல்லிடுறேன். டூ போலார் நியூக்ளியை சிச்சுவேட்டட் above the egg apparatus in the large central cell. அவங்க என்ன சொல்றாங்க, மைய செல்லுல, இதான் மைய செல், நமக்கு மைய செல்லுல அண்ட சாதனம் இருப்பதாகவும் அதுக்கு மேல 2 துருவ நியூக்ளியை இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப சொல்லுங்க, அது கரெக்டா தப்பா? தப்பு சார் தப்புங்க சார் சரிங்களா? சார் இந்த இடத்துல எப்படி வரணும்ன்றத மட்டும் நான் அந்த இங்கிலீஷ்ல கொடுத்துருக்கிறத மட்டும் நான் சொல்லிடுறேன். டூ போலார் நியூக்ளியை சிச்சுவேட்டட் இன் த சென்ட்ரல் செல். இந்த சென்ட்ரல் செல் இதான் வரணும், இதெல்லாம் வராது. சரியா? இது கரெக்ட். சரியா? சென்ட்ரல் செல்லுல மட்டும் வந்திருந்தாதான் அது கரெக்ட். அவங்க மைய செல்லுக்குள்ள எக் அப்பாரட்டஸ் இருப்பது போல நமக்கு கொடுத்திருக்காங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட் 2 ராங். புரிஞ்சுதா? எஸ் சார் ஸோ அப்ப ஆப்ஷன் ஈ சார் ஓகே ரைட். இது ஈஸி. கருப்பை, நியூசெல்லஸ், மகரந்த தாய் செல், மெகாஸ்போர், மகரந்த துகள், சினர்ஜி 2ஆம் நிலை உட்கரு. 2ஆம் உட்கரு கிடையாது, செகண்டரி நியூக்ளியஸ் 2ஆம் நிலை உட்கரு ஆகியவற்றுடைய பிளாய்டி சொல்லுங்க. எம்பிரியோசாக் என்ன பிளாய்டி கண்டிஷன்ல இருக்கும்? என்ன கண்டிஷன்ஸ் ஆப்ளாய்டு சொல்லுங்க. ஆப்ளாய்டுமா. நியூசெல்லஸ் டிப்ளாய்டு 2n கண்டிஷன். போலர் மதர் செல் டிப்ளாய்டு சார் இங்க கமா வரணும். மெகாஸ்போர் ஹாப்ளாய்டு மகரந்த துகள் ஹாப்ளாய்டு சினர்ஜி செகண்டரி நியூக்ளியஸ். ஸோ ஆப்ஷன் எந்த ஆப்ஷன் கரெக்ட்? தேர்ட் ஆப்ஷன் அவ்வளவுதான்டா ராஜா. இது ஏற்கனவே நீட்ல கேட்டிருக்காங்க போன வருஷமும், கொஞ்சம் உஷாரா இருந்துக்குங்க. அடுத்த கேள்வி. Read the statement carefully. Filiform apparatus play an important role in guiding the pollen tube into the synergy. அதாவது மகரந்த குழலானது உள்ளே நுழைவதற்கு பிலிபார்ம் சாதனங்கள் வழியை காட்டுகின்றன, அதாவது சினர்ஜிகள் அந்த மாதிரியான வழியை காட்டுகின்றன சொல்றாங்க. கரெக்டா? பிலிபார்ம் apparatus தான் அதோட வேலை. அடுத்தது, 2 mitotic divisions are required for the formation of mature female gametophyte in a typical angiosperm. அதாவது ஒரு முதிர்ச்சி அடைந்த பெண் gametophyte உருவாகுவதற்கு 2 மைட்டாட்டிக் பகுப்புகள் தேவைப்படுகின்றன. Is this correct or not? கரெக்டா? கரெக்ட்னு யாரோ சொன்னாங்களே. ராங்மா. எத்தனை பெண் gametophyte உருவாகிறதுக்கு எத்தனை மைட்டாட்டிக் டிவிஷன் நடக்கணும்? 3. என்ன மறந்துட்டீங்களா? இது மெகாஸ்போர் மதர் செல். மெகாஸ்போர் மதர் செல் அண்டர்கோஸ் மியாசிஸ். கரெக்டா? மியாசிஸ் வகுப்படைந்து 4 மெகாஸ்போர்களை தோற்றுவிக்கும். Am I correct? இந்த 4ல 3 அழிஞ்சிரும். கரெக்டா? ஒன்னே ஒண்ணுதான் ஃபங்க்ஷனல் மெகாஸ்போர், செயல்படும் மெகாஸ்போராக மாறும். இந்த ஒரு ஃபங்க்ஷனல் மெகாஸ்போர் முதல் மைட்டாசிஸ்க்கு பிறகு 2 செல் கொண்ட கருப்பையை தோற்றுவிக்கும், அல்லது 2 நியூக்ளியை கொண்ட கருப்பையை தோற்றுவிக்கும். கரெக்டா? இரண்டாவது மைட்டாசிஸ்க்கு பிறகு சொல்லுங்க, 4 உட்கருக்களை கொண்ட கருப்பை தோற்றுவிக்கப்படும். மூன்றாவது மைட்டாசிஸ்க்கு பிறகு எத்தனை?
8 உட்கருக்கள். இப்ப புரியுதா? இப்ப பெண் கேமெட்டோஃபைட்டுக்கு எத்தனை தேவைப்படுது? 1 2 3. ஓகே, சோ இது தப்பு. ரெண்டாவது தப்பு. மூணாவது, the terminal end of plummet of stamen is attached to the thalamus. அதாவது மகரந்தத்தினுடைய நுனி முனையானது பூத்தளத்தின் மீது அமைந்திருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. கரெக்டா தப்பா? கரெக்ட். கரெக்ட். அப்சல்யூட்டா அடிக்கிறானே. என்சிஆர்டி பாயிண்ட்ல இருக்கு இது. இது வந்து மகரந்த பை, இது மகரந்த கம்பி ஆர் பிளமண்ட்னு சொல்றோம். இதுல யோசித்து பாருங்க, இவங்க என்ன சொல்றாங்க? டெர்மினல் எண்ட் ஆஃப் த பிளமண்ட், அதாவது மகரந்த கம்பியினுடைய நுனி பகுதி பூத்தளத்தின் மீது அமைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. இந்த பகுதி தான் டெர்மினல் எண்ட். இதுதான் டெர்மினல் எண்ட். இந்த முனைக்கு பேரு ப்ராக்சிமல் எண்ட். என்ன சொல்லுவாங்க? ப்ராக்சிமல் எண்ட். இப்ப சொல்லுங்க, இது கரெக்டா தப்பா? தப்பு. தப்பு. அப்ப ப்ராக்சிமல் எண்ட் பூத்தளத்துக்கு மேல அமைஞ்சிருப்பது, பூத்தளத்துக்கு கூட அட்டாச் ஆகிருக்குது ப்ராக்சிமல் எண்ட் தான், டெர்மினல் எண்ட் கிடையாது. அப்ப தேர்ட் ஆப்ஷன் ஆல்சோ ராங். சரிங்களா? ரைட். ஃபோர்த் ஆப்ஷன் படிங்க. the megaspore represents the male gametophyte. கரெக்டா? மெகாஸ்போர் ஆனது ஆண் கேமெட்டோஃபைட்டை குறிக்கும். தப்பு சார். இது தப்பு. இதுவும் தப்பு. இதுவும் தப்பு. அப்ப எத்தனை ரைட், எத்தனை தப்பு? இங்க என்ன கேக்குறாங்க? how many statements are incorrect? எத்தனை இங்க பாரு, இந்த மாதிரி கொஸ்டின்ல தமிழ்ல கொடுக்கவே காணும். சாரி, என்ன கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்றாங்க? சரிப்பா. how many above statements are incorrect? எத்தனை தவறானது? தவறான கூற்றுகள் எத்தனை? எத்தனை தவறு? 3. அப்ப ஆப்ஷன் 4 is the right answer. கரெக்டா? எஸ் சார். சரி, அடுத்து read the following statements carefully. Autogamy not requires synchrony in pollen release and sigma receptivity. தன்மகரந்த சேர்க்கைக்கு ஒருங்கமைந்த மகரத்துகள் வெளியேற்றம் மற்றும் சூழ்முடியின் ஏற்புத்தன்மை அவசியம் இல்லை. கரெக்டா தப்பா? ஆட்டோகாமிக்கு மகரந்த துகள் வெளியாகுவதும் சூழ்முடி அதை பெறுவதும் ஒரே சமயத்தில் நடக்க வேண்டாம்னு கேக்குறாங்க. இது கரெக்டா தப்பா? தப்பு சார். தப்பு. ஒரே நடக்கணும். சரிங்களா? அது ரெடியா இருந்தா தான் ஆட்டோகாமி நடக்கும். அப்ப இது தப்பு. நெக்ஸ்ட், கிளிஸ்டோகாமஸ் ஃப்ளவர்ஸ் ஆர் இன்வேரியபிளி ஆட்டோகாமஸ். கிளிஸ்டோகாமஸ் மலர்கள் என்பது தன்மகரந்த சேர்க்கை, அதாவது கிளிஸ்டோகாமஸ் மலர்கள் வந்து இன்வேரியபிளி ஆட்டோகாமஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது கரெக்டா தப்பா? கிளிஸ்டோகாமஸ்னா அந்த மூடி நிலையிலே இருக்கும் மலர்கள். கரெக்டா? அதுல ஆட்டோகாமஸ் நடைபெறுமா நடைபெறாதா? நடைபெறும் சார். பெரும்பாலும் அதுதான் பாம் ஆகும். இது கரெக்ட். கெய்டினோகாமி இஸ் ஃபங்க்ஷனலி கிராஸ் பாலினேஷன். அதாவது கெய்டினோகாமி என்பது செயல்முறையின் அடிப்படையில் அயல் மகரந்த சேர்க்கைன்னு சொல்றாங்க. இது கரெக்டா தப்பா? கெய்டினோகாமினா என்ன? ஒரே தாவரத்துல வெவ்வேறு பூக்கள் நடக்கும். ரைட். அப்ப செயல்பாட்டின் அடிப்படையில கிராஸ் பாலினேஷன். கரெக்ட். ஜெனடிக்கலா மரபு பண்புகள் அடிப்படையில ஆட்டோகாமி சொல்லுவாங்க. இது கரெக்ட். Geitonogamy is genetically similar to autogamy. It is correct? Yes. அதாவது மரபு அடிப்படையில ஆட்டோகாமி மாதிரி தான் இருக்கும்னு சொல்றோம். சரிங்களா? அப்ப how many statements are correct? எத்தனை குடும்பம் சரி? 3. Option 2 is the right answer. ஓகேவா? சரி, வேகமா படிங்க. மேட்ச் த ஃபாலோயிங் அப்படியே பண்ணு. வாலிஸ்னேரியா எதன் மூலமாக மகரந்த சேர்க்கை நடக்கும்? அப்ப ஏக்கு 2 எங்கடா இருக்கு? ஒரே ஆப்ஷன் தான்டா வரும். ஓகே. வாட்டர் ஹயசன்த் பூச்சி மகரந்த சேர்க்கை. பூச்சிகள் தண்ணியில வாழ்ந்தாலும் அதனுடைய மலர்கள் நீருக்கு மேற்பரப்புல இருக்கும்னு படிச்சிருப்பீங்க. அப்ப பிக்கு 1. யுகா அந்த பூச்சி வழியாதான் யுகாவில் நடக்கும். அமார்பா ஃபேலஸ் உயரமான மலர். ஆப்ஷன் 2 is the right answer. ஓகே. சரி, அடுத்தது தொடர்ச்சியான தன்மகரந்த சேர்க்கையால் உட்கலப்பு மந்த நிலை ஏற்படுகிறது. கண்டினியூஸ் செல்ஃப் பாலினேஷன் ரிசல்ட் இன் இன்பிரீடிங் டிப்ரெஷன். am I correct? கரெக்டா தப்பா? எஸ் கரெக்ட். கண்டினியூஸா செல்ஃப் பாலினேஷன் செஞ்சா உட்கலப்பு மந்தத்தை ஏற்படுத்தும். கரெக்ட். ரீசன், அவுட்பிரீடிங் டிவைசஸ் என்கரேஜ் கிராஸ் பாலினேஷன். அதாவது புறவழி இனப்பெருக்க சாதனங்கள் அயல் மகரந்த சேர்க்கையை ஊக்குவிக்கும். அது கரெக்டா தப்பா? கரெக்ட்.
ஸோ ரீசனும் கரெக்ட். ஆனா இத அது எக்ஸ்பிளைன் பண்ணுதா? நோ சார். அப்ப இங்க என்ன கொடுக்கணும்? தொடர்ச்சியான தன்மகரந்த சேர்க்கை செஞ்சா நம்ம என்ன உட்கலப்பு மந்தம் ஏற்படுகிறது, இதுக்கு காரணம் என்னன்னு கொடுத்துருக்கணும். ஆனா அவங்க என்ன பண்ணிட்டாங்க? அவுட் பிரீடிங் எடுத்தாந்துங்க கொடுத்துட்டாங்க. அப்ப அசசனும் ரீசனும் கரெக்ட், பட் எக்ஸ்பிளனேஷன் எக்ஸ்பிளனேஷன் கரெக்டா? நோ சார். என்னம்மா இப்பதானம்மா சொன்னேன். அதாவது தப்பு சார். தன்மகரந்த சேர்க்கை வந்து உட்கலப்பு மந்தத்தை ஏற்படுத்தும். ஏன் இப்ப நம்ம சொல்றோம்ல, அத்தை பொண்ணு மாமா பொண்ணு கல்யாணம் பண்ணக்கூடாது, ரத்த சம்பந்தமான நோய்கள்லாம் வரும்னு சொல்றாங்கல்ல, அதுக்கான காரணம் என்னன்னு சொல்லியிருக்கணும். இவங்க எதை சொல்லிட்டாங்க? அவுட் பிரீடிங் சொல்லிட்டாங்க. அப்ப அசசனும் கரெக்டானதுதான், ரீசனும் கரெக்ட் தான். ஆனா அதை சரியாக விளக்குகிறதானா இல்ல. சோ அப்ப ஆப்ஷன் எதுதான் கரெக்ட்? செகண்ட் ஆப்ஷன். Assumption true but reasons is false. Both assumption reasons are true but reason is not a correct explanation for the assumption. Okay வா? எஸ் சார். ரைட். ஸ்டேட்மெண்ட் 1 இங்கேயும் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. மகரந்த குழாயானது சூர்ப்பை அடைந்தவுடன் மைக்ரோஃபைல் வழியாக சூலகத்தில் அமைந்துள்ள பிலிபார்ம் சாதனங்களில் உள்ள சினர்ஜிட் வழியாக உள்ளே நுழைகிறது. கரெக்ட் தான். பிலிபார்ம் apparatus present at microphylar part of the synergids. Synergids guides the entry of pollen tube. கரெக்டா? பிலிபார்ம் apparatus வழியை அமைக்கிறதுன்னு சொல்றாங்கப்பா. இது கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் 2 plant breeder manipulate pollen pistil interaction to get desired hybrids. கரெக்டா? அதாவது நம்ம விரும்பிய ஒரு கலப்பினத்தை உருவாக்குவதற்காக தாவர பயிர் பெருக்கவியலாளர்கள் என்ன பண்றாங்க? போலன் பிஸ்டில் இன்ட்ராக்ஷனை இவங்களை விரும்பிய மகரந்த துகளை எடுத்து அதுல போட்டு பாலினேஷன் செய்யறாங்க. இதுவும் கரெக்டா? எஸ் சார். So answer statement 1 and 2 both are correct. சரியா? ஒன்னாவது ஆப்ஷன் கரெக்ட். ஓகேவா? எஸ் சார். ரைட். அடுத்தது இந்த படத்துல அப்படியே பார்ட்ஸ் புரியுங்க. ஆப்ஷனை பார்த்து. ஏன்றது என்னப்பா? இது வந்து நம்ம புக்ல இருக்கு. சரிங்களா? இன்னா சார் இந்த மாதிரி இருக்குன்னா, அதாவது பிலிபார்ம் apparatus உள்ள ஆண் கேமெட்ல கொண்டு வரும்போது இந்த மாதிரியான மாற்றங்கள்லாம் நடக்குன்னு கொடுத்திருப்பாங்க. அது வந்து மைய செல். ரைட்டா? அப்ப சின்றது என்னப்பா? இல்ல இந்த 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 சி வந்து பிளாஸ்மா மெம்பரேன். சரியா? பிளாஸ்மா மெம்பரேன். அப்ப டின்றது என்ன? சினர்ஜிட் சார். டி வந்து சினர்ஜிட். அதான் நான் தான் சொல்றேனே, இது உள்ள நுழைஞ்சிட்ட பிறகு இந்த மாதிரி மாற்றங்கள் நடக்கும். பி எக். நம்ம என்சைட்ல படம் கொடுத்துருக்காங்க. அப்ப ஏக்கு வந்து சென்ட்ரல் செல் எங்க இருக்கு? ரெண்டு இருக்கா? ரைட். பிக்கு வந்து எக். சரிங்களா? அப்ப செகண்ட் ஆப்ஷன் தான். வேற எதுவும் அப்புறம் ஈஸியா தான் வந்துடும். சரிங்களா? ரைட். அடுத்து 123 மரபியல் ரீதியாக வேறுபட்ட மகரந்த துகள் சூழ்முடியை வந்தடையும் மகரந்த சேர்க்கை முறை. The only type of pollination in which during pollination brings genetically different types of pollen grains. அதுக்கு பேர் என்ன? ஜெனோகாமி. அயல் மகரந்த சேர்க்கையில படிச்சிருப்போம். ஜெனோகாமி ஒரு தாவரத்தின் மலரில் இருந்து வேறொரு தாவரத்தின் மலருக்கு மகரந்த துகள் மாற்றப்படுவது ஜெனோகாமி அப்படின்னு படிச்சிருப்போம். ரைட். அடுத்த கேள்வி, காற்று மகரந்த சேர்க்கை பற்றிய சரியான கூற்று எது? The pollen grains are light and sticky. மகரந்த துகள்கள் லேசானதாக இருக்க வேண்டும் மற்றும் ஒட்டும் தன்மை கொண்டதாக இருக்க வேண்டும். இது கரெக்டா தப்பா? தப்பு சார். தப்பு. ஏன் தப்பு? ஒட்டும் தன்மையற்றதா இருக்கும் சார். நான் ஸ்டிக்கியா இருக்கணும். ஞாபகம் வச்சுக்க. எதுக்கு தான் ஒட்டும் தன்மை தேவை? பூச்சி மூலம் மகரந்த பூச்சிகள் மூலம் நடைபெறும். பூச்சிகள் மூலம் நடைபெறுவது தான் தேவை. அப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ராங். வெல் எக்ஸ்போஸ்டு சாமன், அதாவது கரெக்டா மலருக்கு வெளியில நல்லா நீட்டிட்டு இருக்கணும்னு சொல்றாங்க. கரெக்டா தப்பா? காற்றின் மூலம் ஈஸியா அடிச்சுட்டு போகும். சால்ட்ரி ஃபிளவர் வித் மெனி ஓவில்ஸ் இன் ஈச் ஓவரி, இது தேவையில்லைங்க. தனி மலர் மற்றும் பல சூழ்களை கொண்டதாக இருக்கணும். அப்படி இருந்தாதான் பாலினேஷன் நடக்கும். அப்படிலாம் கிடையாது. சரிங்களா? pollen grains are protected from wetting by mucilaginous covering. mucilaginous திரவத்தால் mucilaginous உரையால் mucilaginous வந்து உரையால் நீரின் மகரந்தம் மூலம் மகரந்த சேர்க்கையில மகரந்த துகள் நனைவதை தடுப்பதற்காகத்தான் இந்த மாதிரி இருக்கும். அப்ப அது ஒரு ராங். அப்ப எதுதான் ஆப்ஷன் கரெக்ட்? பி ஆப்ஷன். ஆப்ஷன் ஏ சார்.
ஏ எப்படி வரும்? சரி பி சார். செகண்ட் ஆப்ஷன். ஆப்ஷன் பி. சரிங்களா? ஆப்ஷன் பி தான் கரெக்ட். அடுத்தது 125. ஃப்ளவர்ஸ் ஆர் நாட் வெரி கலர்ஃபுல் அண்ட் டு நாட் ப்ரொடியூஸ் நெக்டார். மலர்கள் வண்ண நிறமுடனும் தேன் சுரப்பிகளையும் சுரப்பதில்லை. வண்ண நிறமோடு இருப்பதில்லை, தேனையும் கொண்டிருப்பதில்லை. எந்த வகையிலான மகரம் சேர்க்கையில அது மாதிரியான மலர்கள்? காற்று மற்றும் நீர் மகரந்த சேர்க்கை. நீர்மகம் சார். ஆமாப்பா. ஃபோர்த் ஆப்ஷன். இதுக்கெல்லாம் கலர் இருக்கணும் அவசியம் கிடையாது. நல்ல ஓடர் இருக்கணும், நல்ல தேன் இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஸோ 1 2 கரெக்ட்னா ஃபோர்த் ஆப்ஷன் இஸ் த ரைட் ஆன்சர். சரி, ரைட். நெக்ஸ்ட். அப்ப இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வரும்போது 4 ஆப்ஷனும் படிங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே விண்டுன்னு சொல்லிட்டு கப்புன்னு போட்டுற கூடாது. ரைட். நெக்ஸ்ட். த டாமினன்ட் பயாட்டிக் பாலினேட்டிங் ஏஜென்ட்ஸ் among the insect is bees, butterflies, beetles, moth or wasp. சொல்லுங்க. தேனீக்கள் சார். ஆமாப்பா. அதாவது பயாட்டிக்லயே உயிரிய காரணிகள்லயே மிக அதிகமாக மகரந்த சேர்க்கையில் ஈடுபடுவது தேனீக்கள் தான். சரி, அப்ப ஆப்ஷன் first one is the right answer. Next, how many cells and haploid nuclei are involved to produce primary endosperm cell respectively? சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை செல், எத்தனை நியூக்ளியை தேவை எதுக்கு? ஒரு பிரைமரி எண்டோஸ்பம் முதல்நிலை கருமண திசுவை உருவாக்க தேவைப்படுகிறது. சொல்லுங்க. இதான் பிரைமரி எண்டோஸ்பம் நியூக்ளியஸுக்கு ஒரு என்ன வரும்? ஒரு மேல் கேமெட் வந்து ஃபியூஸ் ஆன பிறகுதான் அது பிரைமரி எண்டோஸ்பம் செல்லா மாறுது. கரெக்டா? ஓகே, இப்ப சொல்லுங்க, ஆன்சர் சொல்லுங்க. எத்தனை செல்லு, எத்தனை நியூக்ளியஸ் தேவை? 2 செல் 3 நியூக்ளியஸ். 2 செல்லு 3 நியூக்ளியஸ். 3 நியூக்ளியை. கரெக்ட். அப்ப ஆப்ஷன் எது? ஆப்ஷன் ஃபோர்த் ஆப்ஷன். ஃபோர்த் ஆப்ஷன் பா. அதாவது இங்க பாருங்க, இது ஒரு செல்லு, 2 நியூக்ளியை இருக்கிறது ஒரு செல்லு, ஆண் கேமெட் போகிறது ஒரு செல்லு. அப்ப 2 செல்லு, ஆனா நியூக்ளியை கவுண்ட் பண்ணும்போது 3 நியூக்ளியை. ஓகே, சரி. அடுத்து 128. if the female parent produce unisexual flowers, there is பெண் தாவரம் ஒரு பால் மலரை உற்பத்தி செய்கிறது எனில் எமாஸ்குலேஷன் தேவையில்லை சார். நோ நீட் ஆஃப் எமாஸ்குலேஷன். கரெக்ட். அங்க போயிட்டு நீங்க கட் பண்ணி விடணும். எமாஸ்குலேஷன்னா மகரந்த பை நீக்கம்னு சொல்லுவோம். கரெக்டா? சரிங்களா? அப்போ யூனிசெக்சுவல் ஃப்ளவர்னா என்ன அர்த்தம்? ஒண்ணுதான் சார் சூலகம் இருக்கா இல்ல மகரந்தாள்? ஆமா, ஒண்ணு அது மகரந்தாளை கொண்டிருக்கணும், இல்லைன்னா சூலகத்தை கொண்டிருக்கணும், அவ்வளவுதான். சோ அங்க வந்து நோ நீட் ஆஃப் எமாஸ்குலேஷன். எமாஸ்குலேஷன் அதாவது மகரந்த பை நீக்கம் தேவைப்படாது. அதான் அதுக்கான ரைட் ஆன்சர். அடுத்தது, how many haploid nuclei are involved in double fertilization? இரட்டை கருவுறுதலில் எத்தனை ஒற்றை மடிய உட்கருக்கள் ஈடுபடுகின்றன? 3 சார். 3 3 is the right answer or not? என்னப்பா பதிலே சொல்ல மாட்டீங்க? எப்படி 3 சொல்லு மாலதி. 3 எப்படி சொல்ற? சார் ஒரு அண்டமும் ஒரு ஆணின செல்லும். ஒரு அண்டமும் ஒரு ஆணில செல்லும் இணைவது என்ன பேரு? சிங்காமி. அதுக்கு பேர் சிங்காமி. இது சினர்ஜிட். சாரி எக்கு. 2 சினர்ஜிட். கரெக்டா? நீ உனக்கு டவுட் வருதுன்னா இந்த மாதிரி படம் வரைஞ்சி கப்புன்னு போட்டு எண்ணு, இல்லைன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்ல மாட்டிக்குவ. சரி, டபுள் ஃபெர்டிலைசேஷன் முதல்ல என்ன? இரட்டை கருவுறுதல்னா என்னப்பா? ஆமா, 2 ஆண் கேமெட்டுகள்ல ஒரு ஆண் கேமெட் எங்க இணையுது? ஃபர்ஸ்ட் அண்ட செல். சரியா? இது ஒரு கருவுறுதல். 2வது ஆண் கேமெட் மையத்தில் இருக்கக்கூடிய போலார் நியூக்ளியை கூட இணையும். சரியா? இதுக்கு பேர் தான் டபுள் ஃபெர்டிலைசேஷன். இப்ப சொல்லுங்க, எத்தனை நியூக்ளியஸ் இதில் ஈடுபடுகின்றன? 5. அவ்வளவுதான். சரியா? how many haploid nuclei are involved in double fertilization அப்படின்னா 5. ஓகே சார், சென்ட்ரல் நியூக்ளியஸ் வந்து இதுல தாங்க சார் இருக்கு. புரியல. இரட்டை மடிய கொண்டது தானங்க சார் இருக்கு இதுல சென்ட்ரல்ல. ஆமா, 2n கண்டிஷன் தான். இல்ல, இங்க பாருங்க, எத்தனை ஹாப்ளாய்டு நியூக்ளியை இங்க, அதாவது இது
இதுக்கு சொல்றீங்களா 1 2 3 1 2 3 இந்த இடத்துல அவங்க என்ன மென்ஷன் பண்றாங்க அப்படின்னா அதுவும் 2 நியூக்ளியை தான் அங்க இருக்கு. ஒரு செல் 2 நியூக்ளியை தான் நம்ம படிக்கிறோம். எஸ் சார். அப்ப 3 + 2 5 நியூக்ளியை இரட்டை கருவுறுதல் ஈடுபடுதுன்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். இப்ப புரியுதா இல்லையா? எஸ் சார். இந்த ஆப்ளாய்டு பத்திலாம் அவங்க எதுவுமே சொல்லமா? ஹவு many ஆப்ளாய்டு நியூக்ளியை? இது ஆப்ளாய்டு நியூக்ளியை தானே. அதாவது n+n 2n கண்டிஷன்ல தான் இருக்கும். நான் என்ன சொல்லல, ரெண்டும் இணைஞ்சிச்சா? நோ சார். இணைஞ்சு இருக்காது. சரிங்களா? இல்லனா இல்ல நீங்க இது வேற மாதிரி நீங்க மீன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதை மறந்துரு. இது வந்து 2n கண்டிஷன்ல இருக்கட்டும். ரைட்டா? நீங்க சொல்ற மாதிரி இங்க 3 இருக்கா? 1 2 3 இருக்கா? அப்புறம் இங்க 2 இருக்கா? எஸ் சார். சரிங்களா? அப்ப எக்ஸாக்ட்டா நீங்க என்னன்னீங்கன்னா 1 2 இது விட்டுருங்க, சினர்ஜி 2 விட்டுரு, 3 4 5. அப்ப 5 தான் ஆன்சர் கரெக்ட். ஓகேவா? எஸ் சார். சரி. அடுத்தது a phenomenon called apomixis is found in some angiosperm, particularly எந்த angiospermகள்ல apomixis குறிப்பா காணப்படுகிறது? சொல்லுங்க. புற்கள். வேற வேற என்ன பாத்தீங்க? அவ்வளவுதான்பா. புற்கள் மற்றும் ஆஸ்ட்ரேசி குடும்பங்கள்ல அப்போமிக்சிஸ் காணப்படும். இது வந்து அடுத்தடுத்த தலைமுறைகள்ல விதைகளை உருவாக்கும் தன்மை கொண்டதுன்னு படிச்சிருப்பீங்க. ரைட். இனிஷியலி த எம்பரியோ இன் ஃப்ளவரிங் பிளான்ட் இஸ், பூக்கும் தாவரணி கருவின் முதன்மை வடிவம் எப்படி இருக்கும்? உருண்டை வடிவம். உருண்டை வடிவம் தான்ப்பா. ஃபர்ஸ்ட் குளோபுலர் ஷேப் தான். ரைட்டா? நீங்க டெவலப்மெண்ட் சைகோட்ல இருந்து நமக்கு டெவலப்மெண்ட் நடக்கிறத பார்த்திருப்பீங்க. ஃபர்ஸ்ட் குளோபுலர் எம்பரியோ, அடுத்தது இதய வடிவம். அதுக்கப்புறம் இதய வடிவ எம்பரியோ, அதுக்கப்புறம் முதிர்ந்த கரு, டர்பிடோ ஷேப். சரியா? இதுக்கப்புறம் வந்து டர்பிடோ ஷேப் வரும்டா ராஜா. அதுக்கப்புறம் தான் நமக்கு இது வரும். புரியுதுங்களா? இந்த மாதிரி வரும். ஓகே, இது வந்து நம்ம என்சிஆர்டிலே இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து குளோபுலாஸ்ட். அடுத்தது எம்பரியோ ஆஃப் மோனோகாட்டிலிடன்ஸ் பொசஸ், ஒரு வித்திலை தாவரங்களில் கரு என்பது எதனை கொண்டு இருக்கும்? வித்திலை அச்சுப்பட்ட ஒற்றை வித்துக்களை. கரெக்டா? சொல்லுங்க. an embryonal axis and only one cartilage தான்மா. ஒரே ஒரு வித்திலை தான் அந்த இடத்துல இருக்கும். சரிங்களா? சரி. அடுத்தது இது ஈஸி தானே, புரியுங்க. படத்தை பார்த்து புரியுங்க. ஏன்றது என்னமா? முளை குருத்து. வெரி குட். ஃப்ளமியூல். முளை குருத்தை சூழ்ந்து காணப்படக்கூடிய உரைக்கு என்ன பெயர்? கோலியோபிடைல். ரைட். பி என்றது என்னமா? ஹைப்போகார்டைல் பா. ஆமா. ஹைப்போனா கீழே இருக்கிறது, எபினா மேல இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சி என்றது என்னமா? முளைவேரை சூழ்ந்து காணப்படக்கூடிய உரை அது. அப்ப ஆப்ஷன் எது? ரைட். வெரி குட். அடுத்தது ரெசிடுவல் persistent nucellus in seed of black pepper and beet. மிளகு மற்றும் பீட்னா அதான்ப்பா நம்ம பீட்ரூட் தாவரம் தான். அங்க தமிழ்ல குடுக்க காணோம் பாத்துக்கோ. அதுல நிலைத்து நிற்கக்கூடிய நியூசெல்லஸ் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? நிலைத்திருக்கும் நியூசெல்லஸ் அது வந்து பெரிஸ்பர்ம் தான் சொல்றோம். அல்புமின்ன்றது என்ன? எங்க இருக்கும்? மோனோகாட் எண்டோஸ்பர்ம்ல படிச்சிருப்பீங்க. சரிங்களா? பெரிகார்ப்ன்றது கனிச்சுவர். அதை விட்டுரு. ரைட். In which of the following plants some of the nucellar cells develop into embryos? எந்த தாவரங்கள்ல நியூசெல்லார் பகுதியிலிருந்து, இங்க பாருங்க, ஐயோ தமிழ்ல தான் கொடுப்ப, எந்த தாவரத்தில் பாருங்க some of the, இங்க வந்து நியூசெல்லார் செல்லுல இருந்து சொல்லுங்க. சிட்ரஸ் மேங்கோஸ். ஆமாப்பா. அது பாலி எம்பிரியானின்னு ஒண்ணு படிச்சீங்களா? எஸ். அதுக்கு எக்ஸாம்பிள் எலுமிச்சை மற்றும் மா தாவரத்தை படிச்சிருப்பீங்க. அங்கதான் பொதுவா நமக்கு கருவானது எங்க இருந்து உருவாகும்பா? சைகோட்ல இருந்து உருவாகும். கரெக்டா? ஆனா ஒரு சில தாவரங்கள்ல அந்த நியூசெல்லஸ் பகுதியில இருந்து கூட கருக்கள் உருவாகும். அதுதான் நம்ம பாலி எம்பிரியானி படிச்சிருப்பீங்க. அதுக்கு சிட்ரஸ் மேங்கோ எக்ஸாம்பிள். அடுத்தது 136. Read the following statements carefully. All flowering plants show sexual reproduction. Is it correct?
எல்லா தாவரங்களிலும், அதாவது பூக்கும் தாவரங்கள் ஆஞ்சியோஸ்பம்களிலும் பாலிலா இனப்பெருக்கம் நடைபெறுமா நடைபெறாதா? நடைபெறும். Flowers are objects of aesthetic, ornamental and cultural value. கரெக்டா? அழகான, அலங்காரம் மிக்க, மதிப்பு கொண்டது. ரைட். Flowers have always been used as symbols for conveying important human feelings. மனிதனுடைய ஃபீலிங்ஸை எடுத்துரைப்பதற்கு மலர்கள் தேவைப்படுகின்றன. கரெக்டா? Yes. கரெக்ட். Flowers is a fascinating organ of angiosperm. கரெக்டா? Correct. Yes, sir. ரைட். அப்ப ஆப்ஷன் Fourth, sir. Fourth option. சரிங்களா? ரைட். ஃப்ளவர் இஸ் ஏ, இந்த இடத்துல தான்ப்பா கொஞ்சம் தமிழ்ல டிரான்ஸ்லேஷன் தப்பு. சொல்லுப்பா. மலர் என்பது இங்கிலீஷ்ல பார்த்து சொல்லுங்க. ஃப்ளவர் இஸ் ஏ மாடிஃபைடு ஷூட். சரியா? கிளைன்னு சொல்ல மாட்டாங்க. ஷூட்டு கிளைன்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. தண்டுன்னு தான் சொல்லுவோம். சரிங்களா? அல்லது வேற எப்படி தமிழ்ல சொல்றோம் அப்படின்னா கொஞ்சம் இந்த இடத்துல கன்ஃபியூஷன் ஆயிருப்பீங்க கண்டிப்பா. First option போட்டு. நிறைய பேர் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துருப்பீங்க. ஆனா எக்ஸாக்ட் தமிழ் டிரான்ஸ்லேஷன் ஷூட்டுக்கு தண்டுன்னு தான் நம்ம சொல்றோம். இவங்க ஸ்டெம்ன்றதால அங்க கொடுத்துட்டாங்க. ஸோ அப்ப இந்த இடத்துல பிரான்ச்னு மாத்தி இருக்கணும். சரி, ரைட். அப்ப நீங்க என்ன நினைச்சுக்கீங்க, மலர் என்பது எ மாடிஃபைடு ஷூட், இந்த இங்கிலீஷ் வேர்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஏன்னா எக்ஸாக்டா ஷூட்டுக்கு வந்து குருத்திலை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க, தண்டுன்னு எக்ஸாக்டா வரல. அதனால ஃப்ளவர் இஸ் அப்படின்னு கொஸ்டின்ஸ் வந்தா இங்கிலீஷ்ல கொடுத்துருக்கக்கூடிய மாடிஃபைடு ஷூட்டை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா? சரி, அடுத்தது 138 படிங்க. ஃப்ளவர்ஸ் ஆர் மார்பாலஜிக்கல் அண்ட் எம்பிரியாலஜிக்கல் மார்வல்ஸ். கரெக்டா? மலர் என்பது மார்பாலஜிக்கலாகவும் எம்பிரியாலஜிக்கலாகவும் அற்புதங்கள்னு சொல்றாங்க. ரைட். ஃப்ளவர் இஸ் எ சைட் ஆஃப் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன். கரெக்டா? பாலிலா இனப்பெருக்கத்தினுடைய இடம்னு சொல்றாங்க மலர். தப்புங்க சார். தப்பு. அப்ப 1 ரைட்டு 2 தப்பு. இதுக்கான கரெக்ட் எக்ஸ்பிளனேஷனா? எக்ஸ்பிளனேஷன் கரெக்டா இருக்கா? இல்ல. அப்ப நம்ம என்ன சொல்லணும்? ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 2 இன்கரெக்ட். சரிங்களா? ரைட். அவுட்டர் மோஸ்ட் ஹோல் ஆஃப் ஃப்ளவர், மலரின் வெளிப்புற அடுக்கு என்ன? Galaxy. ஆமாப்பா, கேலிக்ஸ். அதாவது புள்ளி வட்டம், குரலானா அல்லி வட்டம், அல்லி இதழ்கள். இதெல்லாம் பார்த்துக்கோ. என்னடா இது இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. எவனா என்டிஏவோட டிரான்ஸ்லேஷன் மேபி இந்த மாதிரி தான் இருக்கும். அதனால கொஞ்சம் அவாரா இருங்க. நெக்ஸ்ட், டைபிக்கல் ஆஞ்சியோஸ்பர்மிக் ஆந்தர் இஸ், பொதுவாக ஆஞ்சியோஸ்பர்மிக் மகரந்தம் எந்த நிலையில இருக்கும்? இங்கேயும் பாரு, தமிழ்ல பாரு. இருக்கற்றையில ஈரறைகள். சரியா? அப்ப சொல்லுங்க, இதை பார்த்து சொல்லுங்க, இங்கிலீஷை பார்த்து சொல்லுங்க. மோனோதீக்கஸ் வராதுப்பா, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தப்பு. டெட்ராதீக்கஸும் வராது, ரெண்டாவது ஆப்ஷனும் தப்பு. டைத்திகஸ். ஆமா, பைலோப்டு பை ஸ்பொராஞ்சியேட் இல்ல, 2 ஸ்பொராஞ்சியம் ஆகுது, 4 இருக்கும். அப்ப இதுதான்டா பைலோப்டு டைத்திகஸ். இப்படி இருக்கும், நம்ம படிச்சிருக்கோம். இது நீங்க கிராஸ் செக்ஷன் எடுத்து பாத்தீங்கன்னா படிச்சுமா 1 2 3 4 பொராஞ்சியம், அதனால டெட்ராஸ் பொராஞ்சியம். 2 லோபு 2 தீக்கா. ஓகேவா? ரைட். இப்போ ஒரு கேள்வி கேட்கிறேன். மோனோதீக்கஸ் பைஸ் பொராஞ்சியேட் ஆந்தர் எங்க இருக்கு? மால்வேசி குடும்பம். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அப்ப நமக்கு செம்பருத்தி குடும்பம் இருக்கு. ஓகே, அது ஒரு ஃபெமிலியர் கேரக்டர்னு நம்மளே படிச்சிருப்போம், பாத்துக்கோ. அடுத்து படத்தை பார்த்து ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணுங்க. ஐபிஸ்கஸ் எது? 1க்கு டி. கரெக்டா? எஸ் சார். ஓகேப்பா. அப்ப மல்டி கார்புலரி சின்கார்பஸ் கைனீசியம் இணைந்தது எங்க இருக்கு? பப்பாவர். மைக்கேலியாவது எது? இது இணையாததா இருக்கும். அனாட்ரோபோசோவியல் இது. அப்ப ஆப்ஷன் 1க்கு 4, தேர்ட் ஆப்ஷன். 1க்கு 4, 2க்கு 3. எஸ், ஈஸி. அடுத்தது கூற்று காரண வகையிலான கேள்வி. மெகாஸ்போரோஜெனிசிஸ் ரிசல்ட் இன் தி ப்ரொடக்ஷன் ஆஃப் 4 மெகாஸ்போர். கரெக்டா? மெகாஸ்போரோஜெனிசிஸ் முடிவுல 4 மெகாஸ்போர்கள் தோற்றுவிக்கப்படுகின்றன. கரெக்டா தப்பா? கரெக்ட் சார். கரெக்ட். ரீசன்
மெகாஸ்போர் மதர் செல் அண்டர்கோஸ் மியாட்டிக் டிவிஷன். ஏன் 4 மெகாஸ்போர் உருவாகுதுன்னா மியாசிஸ் பகுப்பு நடக்குது, அதனால உருவாகுது. ரீசன் கரெக்டா? எக்ஸ்பிளனேஷன் கரெக்டா தப்பா? கரெக்ட். அப்ப நமக்கு ஆப்ஷன் என்னதான் வரணும்? Fourth option. Fourth option. And correct explanation of A. So fourth option is the right answer. சரிங்களா? Next, which of the following option is correct regarding apocarpus condition? இணையாத சூழிலை சூலகம் எதில் இருக்கும்னு கொடுத்திருக்காங்க. நீங்க மால்வேசி ஃபேமிலி படிச்சிருந்தீங்கன்னா இது ஆன்சர் ஈஸியா போட்டுருக்கலாம். சரியா? ஹைபிஸ்கஸ்ன்றது மால்வேசி. ஹைபிஸ்கஸ்ல என்ன சூழ் ஒட்டு முறை, சாரி, என்ன சூழ் இணைவு முறை இருக்கும்? மால்வேசில சின்கார்பஸா அப்போகார்பஸா? சின்கார்பஸ் இருக்கும் sir. அவ்வளவுதான்ப்பா. அப்ப சின்கார்பஸ்னா எங்கெங்கெல்லாம் ஹைபிஸ்கஸ் வருதோ அதெல்லாம் ஆப்ஷன் தப்பு. கரெக்டா? Yes sir. அப்ப ரோஸ், மைக்கேலியா, லோட்டஸ் இதுல தான் என்ன இருக்கு? அப்போகார்பஸ் கண்டிஷன். சரியா? இணையா சூழிலை சூலகம் இந்த 3 தாவரங்கள்ல தான் இருக்கு. சோ ரெண்டாவது ஆப்ஷன் தான் இதுக்கு ரைட். புரிஞ்சுதா? Yes, sir. 144. நீங்க ஒன்னு யோசிச்சு பாருங்க, நிறைய அசன் ரீசன் क्वेश्चंस எல்லாம் இருக்கா? அதானே? Yes Yes, sir. sir. அப்ப என்ன பண்றது? இந்த வாட்டி கொஞ்சம் உங்களுக்கு டஃப்பா கேட்கணும்னு நினைச்சாங்கன்னா இந்த மாதிரி கொடுப்பாங்க. ஏற்கனவே 6 பாடத்தை நீக்கி இருக்காங்க. கெமிஸ்ட்ரியில 9 பாடத்தை நீக்கி இருக்காங்க. கொஞ்சம் பயாலஜிலையும் கெமிஸ்ட்ரியும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க. ரைட்டா? பிசிக்ஸ் மேபி என்னோட கணிப்பு பிரகாரம் மேபி ஈஸியா தான் இருக்கும். அதனால இது டஃப்பா இருக்கு. ஒரு சிலர்லாம் நல்லா படிக்கிற பசங்கலாம் பிசிக்ஸை போட்டு போடுறீங்க. ரைட், பாருங்க. சரி, அடுத்தது read the following statements carefully. In a flowering plants male gamete is motile. பூக்கும் தாவரங்களில் ஆண் கேமெட்டுகள் நகரும் தன்மை கொண்டவை. Is it right or not? Not. No sir. கிடையாது. அதாவது ஆஞ்சியோஸ்பர்ம்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா both male and female gametes are non-motile. மறக்காதீங்க. பூக்கும் தாவரங்களில் ஆண் கேமெட்டும் பெண் கேமெட்டும் நகர்வது கிடையாது. அப்ப ஆண் கேமெட்டை மகரந்த குழல் தான் எடுத்து செல்லுது. ஞாபகம் வச்சுக்கோ. அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ராங். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட், in a normal flower which opens and exposes the anther and stigma, complete autogamy is rather common. சரியா? சாதாரண மலர்ல அதாவது எக்ஸ்போசரா வெளியில நீட்டிட்டு இருக்கும், அதுல வந்து ஆட்டோகாமி காமனா இருக்கும். ரேதர் காமன்னு சொல்றாங்க. சொல்லுங்க. ரேதர் அப்படின்னா எக்ஸாம், ரேதர்னா பொதுவாக இல்லாத மாதிரி அர்த்தம். இல்ல, அதாவது நான் என்ன கேக்குறேன், ஒரு சாதாரண ஃப்ளவர்ல ஆட்டோகாமிக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா? பொதுவான வாய்ப்பு இருக்குமா இருக்காதா? இருக்கும். ஆனா இவங்க ரேதர் காமன் அப்படின்னு சொன்னதால இது தப்பு. காமன் சொல்லியிருந்தா கரெக்ட். சரிங்களா? இந்த ஆட்டோகாமி பாலினேஷன் இஸ் அச்சீவ்டு வித் இன் தி சேம் ஃப்ளவர். கரெக்ட் தானே? தன்மகரந்த சேர்க்கையில் அதே மலர்ல தான் நடக்கும். இது கரெக்ட். கிளிஸ்டோகாமஸ் flowers are commonly produce achieved seed set even in the absence of pollinators. அதாவது மகரந்த சேர்க்கை காரணிகள் இல்லாதாலும் கிளிஸ்டோகாமஸ் மலர்கள்ல மகரந்த சேர்க்கை நடந்து விதை உருவாக்கம் நடக்கும்னு சொல்றாங்க. கரெக்டா? Yes sir. Correct. அப்ப எது கரெக்ட்னா C and D. சரிங்களா? ரைட். நெக்ஸ்ட், read the given example. Viola oxalis, Camelina, Physum, Oleanders, Hydrilla, Vallisneria, water lily, Zooxera. How many above plants are exclusively shown by marine water? தமிழ்ல தப்பா கொடுத்துட்டோம்பா. எடுத்தவங்க தப்பா கொடுத்துட்டாங்க. கடல் நீரின் மூலம். இப்ப சொல்லுங்க ஆன்சர். Zooxera மட்டும் sir. ஆமாடா ராஜா. ஏன்னா கடல் நீர்ல மட்டும் சொன்னதால, நீர்னா இதெல்லாம் சேர்த்து சொல்லியிருப்பீங்க, கடல் நீரில் மட்டும் சொல்றதால என்னது? ஜூசிரா மட்டும்தான். அப்ப ஒன்லி ஒன். ஃபோர்த் ஆப்ஷன் இஸ் த ரைட். அப்ப வயோலா ஆக்சாலிஸ், காமலினா இதெல்லாம் நடக்கும். ஆட்டோகாமி நடக்கும். சரிங்களா? 2 வகையான மலர்கள் இருக்குன்னு சொல்லி படிச்சிருக்கோம். பூச்சிகளும் ஈடுபடும். பைசம்ல பூச்சிகள் ஈடுபடும். ஈலியாந்தஸ்ல பூச்சிகள் ஈடுபடும். ஹைட்ரில்லா, வாலிஸ்னேரியாவுல நன்னீர்ல ஃப்ரெஷ் வாட்டர். வெரி குட். ஏரி, குளம், குட்டை. வாட்டர் லில்லில, தாமரையில
பூச்சிகள் மூலமா பூச்சிகள் மூலமாகவோ அல்லது காற்றின் மூலமாகவோ மூலமா நடைபெறலாம். ஓகே, அப்ப ஜூசிரா தான் ரைட். அடுத்து 146. மோனோசிஸ் பிளான்ட்ஸ் லைக் கேஸ்டர் அண்ட் மைஸ் prevents. ஆமணுக்கு சோளம் போன்ற ஒருபால் தாவரங்கள் எதனை தடுக்கும்? ஆட்டோகேமி தடுக்கும். கேட்டினோகேமி நடக்குமா நடக்காதா? அப்ப ஆப்ஷன் என்ன சொல்லுங்க. It prevents autogamy but not gatinogamy. Gatinogamy இப்பதானே படிச்சிருக்கிறோம். இப்ப ஒரு கிளையிலிருந்து இன்னொரு கிளையோட அதே தாவரத்துக்கு மாறலாம். ஆனா ஆட்டோகேமினா ஏன் இந்த தாவரம் மோனோசியஸ் பிளான்ட்ஸ்ல ஆண் மலர் பெண் மலர் தனித்தனியா இருக்குண்டா ராஜா, அதனால ஆட்டோகேமி நடக்காது. புரியுதுங்களா? சரி. இந்த டைபிக்கல் ஆஞ்சியோஸ்பர்ம் மெச்சூர் மேல் கேமெட்டோஃபைட் இஸ் முதிர்ச்சடைந்த ஆஞ்சியோஸ்பர்ம்கள்ல முதிர்ச்சடைந்த ஆண் கேமெட்டோஃபைட் எப்படி இருக்கும்? முதிர்ந்த ஆண் கேமெட்டோஃபைட் எத்தனை செல் கொண்டது? 3 செல் கொண்டது. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, சார் என்ன சார் 2 செல் ஸ்டேஜ்ல 60% ஆஃப் ஆஞ்சியோஸ்பர்ம்கள் நடக்குதுன்னு சொல்றீங்க, ஆனா 3 செல் ஸ்டேஜஸ் தான் சொல்றோம் அப்படின்னா, போஸ்ட் பாலினேஷன் சேஞ்சஸ் நடந்த பிறகு சரியா உங்களுக்கு என்ன ஆயிடுது? ஜெனரேட்டிவ் செல் ஆட்டோமேட்டிக்கா 2 மேல் கேமெட்டை உருவாக்கிடும். கரெக்டா? எஸ் சார். கரெக்டா இல்லையாப்பா? சோ அப்ப மெச்சூர் மேல் கேமெட்டோஃபைட்னா இதான் நமக்கு ஆண் கேமெட்டுகள் உருவான பிறகுதான் அதை நம்ம கணக்குல எடுத்துக்கணும். சோ 3 செல் இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? எஸ் சார். 148. சீட்ஸ் ஆர் எண்டோஸ்போமிக் இன். எண்டோஸ்போம் கொண்ட விதைகள், கருவுன் கொண்ட விதைகள் எதில் காணப்படுகிறது? அரிசி, கோதுமை, சோளம். ஆமா, அரிசி, கோதுமை, சோளம். ரைஸ், மேஸ், வீட் தான். ஏன் இது வராது? கிரவுண்ட்நட் வந்து நான் எண்டோஸ்போமிக் அல்லது எக்ஸல்புமினஸ் சீட்னு படிச்சிருப்போம். அதே மாதிரி அவரையும் அதேதான், பட்டாணியும் அதேதான். அப்ப இது 3 வராது. ரைட். இன்கட் காம்பினேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு போஸ்ட் ஃபெர்டிலைசேஷன். அதாவது கருவுறுதலுக்கு பின் நடைபெறக்கூடிய நிலைகள்ல தவறான இணை எது? அவுட்டர் இன்டுகுமெண்ட் டெஸ்டாவா மாறுமா? அதாவது வெளிப்புற சூழ் உரை, வெளி சூழ் உரை டெஸ்டா கரெக்டாமா? விதையினுடைய வெளிப்புற உரையை உருவாக்கும். கரெக்ட். ஓவரி வால் இங்க பாருங்க, சூர்பை சுவர்னு வரணும். ஐயோ, சூர்பை சுவர் என்னவா மாறும்? பெரிகார்ப் கனி சுவராக மாறும். கரெக்டா? ஓவியூல் சீடாக மாறுமா? சூழ் விதையாக மாறுமா? எண்டோஸ்பம் கருப்பையாக மாறுமா? கருப்பையில இருந்துதான் எண்டோஸ்பம் உருவாகும். So D is the right answer for this question. இதுதான் தவறாக பொருத்தப்பட்டுள்ளது. ஓகே, ரைட். அடுத்தது, how many male gametes are produced after one meiosis in microsperm mother cell in a typical angiosperm? அதாவது ஒரு மியாசிஸ் நடந்த பிறகு எத்தனை மேல் கேமெட்டுகள் உருவாக்கப்படுகிறது? 8 சார். 4. சொல்லுங்க. 4 எப்படி, 8 எப்படி? ஒரு மியாசிஸ் நடந்த பிறகு நமக்கு லாஸ்டா எத்தனை கிடைக்குதுப்பா? 8 தானே? ஏன் 4 நீங்க இப்பதானே படம் பார்த்தோம், ஃபுல்லாவே பார்த்துருக்கணுமேமா. இங்க அவங்க மைட்டாசிஸ பத்தி எதுவுமே சொல்லல. ஒரு மைட்டாசிஸ் நடந்திருக்கு, 2 மைட்டாசிஸ் நடந்திருக்கு, அவன் மென்ஷனே பண்ணல. அப்போ ஒரு மகரந்த தாய் செல்ல மியாசிஸ் நடக்கு, அவ்வளவுதான். நடந்த பிறகு எத்தனை ஆண் கேமெட்டுகள் தோற்றுவிக்கப்படும்? கரெக்டா? எஸ் சார். புரியுதா? என்ன சந்தியா, புரியலையா? அது இனப்பெருக்க செல் 2ஆ பிரியுமே, அதுதானே சார் சொல்றாங்க. அதுதான் அதுக்குள்ள நமக்கு பிரிஞ்சு நமக்கு வந்து மேல் கேமெட்னா ஃபைனல் தான். அதான் 2 கேமெட்டுகள் தான் நம்ம ஃபைனலா எடுத்துக்கணும். சரிங்களா? அப்ப 8ன்றதான் இதுக்கான சரியான பதில். சரிங்களா? நிறைய பேரு கஷ்டப்பட்டிருக்கீங்க இந்த கொஸ்டின். கரெக்ட் தான். இது வந்து ஈஸி கொஸ்டின்ஸ் எல்லாம் கிடையாது. சரிங்களா? மாடரேட் டு டிஃபிகல்ட் லெவல்ல தான் இருக்கு. தமிழ்ல நிறைய டிரான்ஸ்லேஷன் மிஸ்டேக்ஸ். சரிங்களா? தயவு செய்து, ஏன்னா நம்ம முன்னாடி கொஸ்டின்ஸ் எடுத்து கொடுக்கும்போது சைட்ல கொடுத்துருந்தோம், ஓகேவா? அல்லது 1 by 1 கொடுத்துருந்தோம். அப்ப இங்கிலீஷ் தமிழ் பார்க்கணும். இது எதுக்காக இந்த மாதிரி கொடுக்குறோம் அப்படின்னா, ராஜா இது உங்களுக்கு நல்ல விஷயம் தான். ஏன்னா உங்களுக்கான என்டிஏவோட கொஸ்டின்ஸ் கொடுக்கும்போது தமிழ் தனியா இருக்கும், இங்கிலீஷ் தனியா இருக்கும். புரியுதுங்களா? ஆனா இங்கிலீஷ்ல என்ன இருக்கோ அதான் ஃபைனல். ஓகேவா? அப்ப நீங்க என்ன பண்ணணும்,
மேலையும் கீழையும் போய் பார்த்தா மட்டும்தான். அதுவும் எந்தெந்த கொஸ்டின்ஸ்லாம் நீங்க அந்த மாதிரி செக் பண்றீங்க அப்படின்னா நாட் கரெக்ட் அப்படின்னு வருது இல்ல, அந்த மாதிரி கொஸ்டின்ஸை நீங்க வந்து கண்டிப்பா செக் பண்ணிக்கணும். சரிங்களா? அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஓகே. ஒரு சிலருக்கு Yes, தமிழ் sir. மீடியம் பியூரா தமிழ் மீடியத்தை படிச்சவங்களுக்காக இது கொஞ்சம் ஒரு சில கிட்டத்தட்ட எத்தனை கொஸ்டின் 4 கொஸ்டின் மேல மிஸ்டேக்ஸ் இருக்கா? Yes, sir. ஏற்கனவே ஜுவாலஜிலையும் கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் இருந்ததெல்லாம் எனக்கு கொஞ்சம் அப்புறமா அனுப்பிச்சு விடுங்க, நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ரைட். கொஸ்டின் பேப்பர் இதே டைப்லயே அனுப்ப முடியாதாங்க சார்? எதே டைப்லமா இந்த மாதிரியா? சார் தமிழ் இங்கிலீஷ் பக்கத்துல தமிழ் இங்கிலீஷ் பக்கத்துல ரொம்ப அதாவது இன்னொருத்தங்கிட்ட இருந்து தான் நம்ம இந்த கொஸ்டின்ஸ் இது பண்ணிட்டு இருக்கோம். ஒரே நிமிஷம்.